வெல்கம் டு வேந்து கிச்சன். இன்றைக்கி நாம் மரவள்ளி கிழங்கு வச்சுட்டு வீட்டிலேயே எப்படி சூப்பரான கிறிஸ்பியான வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் காய் சீவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துட்டு அதை வேக வச்சு எடுத்து நம்ம இப்போ வடை செய்ய போகிறோம். முதல்ல இதை துருவி எடுத்துகிட்டு வேக வச்சிடலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா துருவி வேக வச்சாச்சு. அந்த கிழங்கை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அந்த கிழங்கை எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. உப்புமாலாம் செய்கிற ரவை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்துட்டு அது கூட ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா கை வச்சுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா நம்ம தெளிச்சிட்டு நல்லா கொஞ்சம் வடை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டா தான் வடை சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வடை போடுற அளவுக்கு இருக்கணும். இதை நாம் தட்டி ஒரு ஓட்டை போட்டு வடையை சுட்டு எடுக்கணும். வடை சுடுறதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மாவு நாம் ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கணும். எந்த சைஸ்க்கு வடை போடணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு ஒரு வாழை இலை வச்சுட்டு அதில் தட்டி நாம் எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பரான வடை ரெடி ஆகிடும். தட்டி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். இப்படியே எல்லா மாவுலேயும் வடைகளை பொரித்து எடுத்துடலாம். வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொரிச்சு வருது. நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். வீட்லேயே சூப்பரான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வடை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.